பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையான தெய்வ ஜனமே, நாம் அநேக வேளைகளிலே நாம் செய்கிற கர்த்தரை துக்கப்படுத்துகிற சில காரியங்களின் நிமித்தமாய் நம்முடைய அக்கிரம சிந்தையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். அதை வச்சுட்டே நம்ம we will be leading a guilt filled life every day. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பூரணமாய் நாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அதை மன்னித்து நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வாட் a great beautiful word it is. அவர் நம் நடுவில் இருக்கிறார். அப்பொழுது என்ன பண்ண மாட்டோமா, தீங்கை காணாதிருப்போம். ஆண்டவர் நடுவில் இருக்கிற வாழ்க்கை மிகவும் சேலஞ்சிங்கானது, மிகவும் சுவாரஸ்யமானது, மிகவும் அழகானது. ஹல்லேலூயா. So may God bless you with this word today. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களிலே பிடிக்கப்பட்டு சத்துருவினாலே அவர்கள் குத்தப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும், இப்பொழுது கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் அவர்களை மீட்டு கொள்ளும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. Lord, we pray that they will completely turn themselves unto you and really enjoy that liberty of God in their lives, oh Father. ஆண்டவரே, நீங்கள் நடுவில் இருக்கிறத அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. இது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கை இதுவரை தாறுமாறாய் கிடந்த காரியங்கள் அழகானதாய் மாறுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Bless them with this beautiful life, Lord. I give you all the glory. In Jesus' name, amen. Praise God.